ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல இதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான எங்க அம்மா வச்ச மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க, அதுக்கு நான் அடிமனே சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்றதுக்காக எங்க அம்மா சமைக்கும் போது நான் வீடியோ எடுத்து எனக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிடணும் இந்த எண்ணெயிலே. இந்த சின்ன வெங்காயம் வந்துட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெள்ளைப்பூண்டு வெங்காயம் இதை நல்லா இந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா நம்ம வதக்கணும். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டுமே வந்துட்டு சுருங்கி அது கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ரெண்டுமே வந்துட்டு குவான்டிட்டி குறைஞ்சிருச்சு, அதாவது அது சுருங்கிருச்சு, ஆனால் அதோட கலரும் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காயை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். தேங்காயை அரைச்சி நல்லா பொடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் அண்ட் வெள்ளைப்பூண்டு, அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல் ஆட் பண்ணுறேன். பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்து இதை அரைக்கிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் இங்கே வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம், உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் வந்து முழுசாக இருக்கணும், அதை வந்து கட் பண்ணிடாதீங்க, இப்படி முழுசாக போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு நிறைய சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த எண்ணெய் வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த பேஸ்ட்டை அந்த எண்ணெய் அண்ட் வெங்காயத்தோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த குழம்பு தண்ணியாட்ட வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அடுத்ததாக இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எங்கேயுமே கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா வந்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இங்கே வந்து வீட்டிலே அரைச்ச கொத்தமல்லி தூள் யூஸ் பண்ணுறேன், இதில் வந்து அவ்வளோ காரம் இருக்காது. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கொத்தமல்லி தூள் இருக்கோ அதோட காரத்துக்கு எப்போ கூடவோ குறைச்சோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அது இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம புளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே குழம்புல இருக்க எல்லா பச்சை வாசமும் போயிருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம புளியை சேர்க்கணும். புளி தண்ணி சேர்த்துட்டு அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது அப்படியே நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 3 தக்காளி மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போயிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த தக்காளி விழுதை அதில் ஆட் பண்ணணும். தக்காளி விழுதை சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த தக்காளி விழுதோடு சேர்த்து குழம்பு வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும், அந்த பச்சை வாசம்லாம் போகணும். தக்காளி நல்லா கொதிக்கலைன்னா குழம்பு வந்து சீக்கிரம் கெட்டுடும். இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக வந்துட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மீன் துண்டுகளை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துடலாம். மீன் துண்டுகளை வந்துட்டு அப்படியே கொட்டாமல் ஒன்றா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, அப்போ தான் வந்துட்டு உடையாமல் இருக்கும். இப்போ இதை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, எங்கள் அம்மாவோட சுவையான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் அப்படியே இந்த மீன் குழம்பை ஊற்றி அதில் மீன் பீஸை வச்சு, அந்த மீன் பீஸை மட்டும் ஃபஸ்ட்டு உடச்சி அதை சாதத்துக்குள்ளே வச்சு குழம்போடு பிசைஞ்சு அப்படியே வாயில் வைக்கும் போது வேற லெவலுங்க. இதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் புரியும். ஸோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கெல்லாம் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குமோ உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மீன் குழம்போட மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டோம், அமிர்தமாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ